வணக்கம் என்னாரே நட்புகளை சகோதர சகோதரிகளே எனதருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அதே மாதிரி நல்லா தான் இருக்கேன். இன்றுடன் குற்றாலம் டூர் இனிதாக நிறைவடைகிறது. இனி அடுத்து எப்போ திரள் நிதி எனக்கு அதிகமாக திரளுதோ, என்றைக்கு எனக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா காசு வருதோ அன்றைக்கி வர்றோம். இப்போ கொடுத்தவங்க கொடுத்த காசில் செலவு பண்ணி நல்லபடியாக டூரை முடித்தாச்சு. இன்ப சுற்றுலா இன்பமாகவே முடிந்தது. இன்னும் குத்தாலத்துலேருந்து இவ குதிக்கலை, மாடியிலேருந்து குதிக்கலை, எந்த ஒரு வேலையும் நடக்கலை. பரவாயில்ல, அந்தளவுக்கு இந்த வட்ட டூர் பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சு போச்சுங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். ரெண்டாவது, இனிமே தான் நான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறேன். குற்றாலம் முடிஞ்சு போச்சா உடனே இவ சொல்லுவாள், குற்றாலத்தில் உன் வேலை முடிஞ்ச உடனே டக்குன்னு உன் புத்தியை காட்டுற பற்றியா, உன் குடும்பத்து பக்கம் போகிற பற்றியா அப்படின்னு சொல்லி இவன் மைண்ட் வாய்ஸ் வரும். மைண்ட் வாய்ஸ் இல்லை, ஓப்பனாகவே சொல்லுவாள். இதை நான் பேசுகிறதுனாலையோ சொல்கிறதுனாலையோ எனக்கு எந்த ஒரு பயமோ எந்த ஒரு பதட்டமோ இல்லை, எதுவுமே கிடையாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு பொறுப்புணர்ச்சி உண்டு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நேற்றுலேருந்து மனசுக்குள்ளே எனக்குள்ளே போட்டு உறுத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை தான் உங்கள் முன்னால் நான் ஷேர் பண்ண போகிறேன். இவன் நினைக்கிற மாதிரி என் பேரனை காட்டி, அவனுடைய மழலை குரலை காட்டி, இல்லை பழைய சோறு சாப்பிட்ற மாதிரி வீடியோ போட்டு தான் என் குடும்பம் என்னை கவர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் அனுதாபத்தையும் பரிதாபத்தையும் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் சுமிக்கு கிடையாது. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இவ அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், அவன் பொண்டாட்டிக்கு வேறு வேலையே கிடையாது, எப்போ பாரு சோறுலன்னு சொல்லியே உன்னை கூப்பிட பார்க்குறா, பழைய சோறை காட்டி வீடியோ போடுறது, அதை மாதிரி பேரனை காட்டி வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லி இவ என்னை மண்டையை கழுவுறா. எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், உண்மையிலேயே என் குடும்பத்தோட சூழல் அப்படி தான் இருக்குது. நான் இதை நான் உண்மையாக ஒத்துக்கிறேன்னு. நான் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு சேனலுக்கு 3 சேனல் வச்சு அதில்னு சொல்லி எல்லாத்துலேயும் நாங்கள் வருமானம் ஈட்டுறோம். ஆனால் சுமி அப்படி கிடையாது. ஏதோ வச்சுருக்கிற ஒரு சேனலில் வர்ற வருமானத்தில் ஏதோ அது குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, பேரனுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து, இப்போ நான் போய் 1 மாதம் ஆச்சுங்க, என் குடும்பத்துக்கு யார் என்னங்க வாங்கி கொடுத்தா? இல்லை அந்த அக்கறை எனக்கு கொஞ்சமாவது இருக்குதா? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இல்லையா? என்ன தான் நான் சுற்றுலா போய் அப்படியே குச்சிலி மஸ்து பண்ணிக்கிட்டு அப்படியே குதூகலமாக வாழ்ந்துற மாதிரி நான் நடித்தாலும் மனசுக்குள்ளேன்னு சொல்லி ஒரு வேதனை இருக்குமா இருக்காதா? யாராக இருந்தாலும் இருக்கும்ல. அது என் குடும்பம் இல்லையா? நான் அவங்க வேறு ஆளுகளா? என்ன தான் சுமி மேலே நான் அக்கறை இல்லாத மாதிரி, பாசம் இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டாலும் அது எல்லாமே ஒரு வெளி வேஷம். யாருக்காக போடுற வேஷம்? சூர்யாவுக்காக போடக்கூடிய ஒரு வேஷம். என்ன இருந்தாலும் நம்ம குடும்பம் அப்படி பழைய சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கே, அவளே பழைய சோறு சாப்பிட்றான்னா, என் மையன் பெரியவன், சின்னவன், என் பேரன் எல்லா பேருமே பழைய சோறு தானே சாப்பிடுவாங்க. குக்கர் வாங்கி கொடுத்துட்டா, மிக்சி வாங்கி கொடுத்துட்டா, ஏசியை போட்டு விட்டுட்டா, என் குடும்பத்துக்கு அப்பப்போ செலவுக்கு இப்போ கொடுக்கறது இல்லை. நான் ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருந்தவன் தான். அப்படி காசை கொடுத்துட்டாலோ இல்லை வேணுங்கிற பொருளை வாங்கி கொடுத்துட்டாலோ அவங்களுக்கு நிம்மதி வந்துடுமா? மன நிறைவு கிடச்சிருமா? உனக்கு அப்படி கிடையாது. நீ எங்கே இருந்தாலும் உனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா உன் குடும்பம், உன் பிள்ளைங்க, உன் புருஷன், உங்கள் அம்மா, உங்கள் அன்னைங்க முதற்கொண்டு எல்லோரும் சேஃபு. அவங்கவுங்க அங்கங்கே இருக்காங்க. ஒருத்தன் காலேஜில் படிக்கிறான், ஒருத்தன் ஹாஸ்டலில் இருக்கான். அம்மாவுக்கு பிரச்சனையே இல்லை. அது எங்கேயாவது போய் ஒரு புரோட்டா கடையில் போய் கூட நைட் நேரம் ஒரு பாத்திரத்தை கழுவி கொடுத்துட்டு அதில் வர்ற ஒரு 100-200 வருமானத்தை வச்சு அந்தம்மா சாப்பிட்டு அந்தம்மா குடும்பத்தை ஓட்டிக்கிறது. உங்கள் அன்னைங்க சொல்லவே வேணாம். ஒருத்தர் தச்சு வேலை பார்க்குறாரு, இன்னொருத்தர் கான்ட்ராக்டர் வேலை, கொத்தனார் வேலை பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஆக இவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு தேவை என்ன? குடிக்க, தண்ணி அடிக்க, வேலை பார்க்குற காசை செலவு பண்ண. அப்படித்தான் உன் புருஷன் நிலைமையும். அவனும் எங்கேயோ இருக்கான், ஆனால் ஒரு இடத்துல இருக்க மாட்டான். திடீர்னு தாராபுரத்தில் இருப்பான், திடீர்னு திருப்பூரில் இருப்பான், திடீர்னு பார்த்தா சென்னைக்கு போயிடுவார். இப்படி ஒவ்வொரு இடமா சுற்றிக்கிட்டு அவர் வர்ற வருமானத்தில் அவருக்குன்னு எதுவும் சேமிக்காமல், பிள்ளைகளுக்குன்னு எதுவும் சேமிக்காமல் ஏதோ அவருடைய வாழ்க்கையை அவர் ஓட்டிகிட்டு போகிறார். ஆனால் நீ தான் எல்லா விஷயத்துலையுமே ஒரு பொம்பளையாக இருந்தால் கூட சரி நம்ம குடும்பம் சிதறக்கூடாது, குடும்பத்து கூட கரெக்டாக பேசிக்கிற, எல்லாருக்கிட்டையும் ஃபோனில் பேசிக்கிற. சின்னவங்கிட்ட நேற்று பேசினான், நான் பார்த்தேன் கண் கூட. பெரியவங்கிட்ட ஃபோனில் பேசினான். அவன் எந்த நேரம் ஆன்லைனில் இருக்கான், எந்த நேரம் ஆஃப்லைனில் இருக்கான், வாட்ஸ்அப் எப்போ அவன் க்ளோஸ் பண்ணியிருக்கான், எப்போ ஓப்பன் பண்ணியிருக்கான், எல்லாம் முதற்கொண்டு இவன் கரெக்டாக கண்காணிச்சிக்கிட்டே இருக்கான். நான் இவளை இந்த இடத்துல குறை சொல்லலைங்க, பெருமையாக சொல்கிறேன். இவன் குடும்பம் மாத்திரம் கரெக்டாக பிள்ளை கரெக்டாக இருக்கானா, இல்லை பிள்ளைக்கு யாரும் வலை விரிக்கிறாங்களா, இல்லை பிள்ளையை நம்ம சேஃபாக பார்த்துக்கிறணுமா இல்லையா? புருஷன் எங்கே இருந்தாலும் அவன் ஒரு குடிகாரனாக இருந்தாலும் கரெக்டாக பிள்ளையை போய் பார்க்க போகிறானா? சனி ஞாயிறு லீவுக்கு போய் பாரு. அவனுக்கு தான் வர 22ஆம் தேதி பிறந்தநாள் போல் திலீபாவுக்கு. கரெக்டாக நேற்று லைவில் சொல்கிறா. இப்போ வரைக்கும் பாலவிநாயகனை கூப்பிடவே இல்லை, ஆனால் கூப்பிடுவான். கரெக்டாக 22ஆம் தேதி அவனுக்கு பிறந்த நாள்னு சொல்லி அவனுக்கு தெரியும்.
அப்போ இதில் என்ன தெரியுது, அவன் எவ்வளவுதான் ஒரு குடிகாரனாக இருந்தாலும் ஒரு பிள்ளைக்கு தகப்பனாக கரெக்டாக நடந்துக்கிறானா இல்லையா? அதே மாதிரி தான் நீயும். என்னதான் ஒரு புருஷன் குடிகாரனாக இருந்தாலும் அவனுக்கு பொண்டாட்டியா நான் எங்கே இருந்தாலும் ஒரு வீடை வாங்கிட்டு ஒரு வாசலை வாங்கிட்டு உடைய வந்து நான் சந்திச்சிருவேன், நீ அது வரைக்கும் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு நீ சிக்னல் கொடுத்து தானே வச்சுருக்க. அப்போ நீங்கள் மாத்திரம் உங்கள் குடும்ப விஷயத்தில் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காம கரெக்டாக ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது நான் ஏன் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவன் பண்ணால் மாத்திரம் அதை ஏன் நாடகங்கிற, பழைய சோறு சாப்பிட்ற நாடகங்கிற, பேரனை பேச சொன்னால் நான் இந்த என் ஏஜுக்கு என்னுடைய இதுக்கு வந்து இப்போ நான் என் பேரன் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்க வேண்டிய இது, என் பேரன் கூட கொஞ்சம் குழாவணும். என் வாழ்க்கை என்ன அப்படியே லாங்காக போய்கிட்டே இருக்க போதா? எத்தனை வருஷம் எத்தனை மாதம் எத்தனை நாள்னு கூட நம்மளுக்கு தெரியாது. மனித வாழ்க்கை வந்து நிலை இல்லாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் வந்து ஷார்ட் பீரியடில் நம்ம குடும்பத்தோடையும் நம்ம கொஞ்சம் நேரம் செலவு பண்ணணும். சரி, சண்டைங்கிறது ஒன்று வந்துருச்சு, அது வந்து யாருனால் வந்துச்சு எதனால் வந்துச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த பண விஷயத்தில் யூடியூப் கொடுத்த வருமானத்தை முழுசாக கொடுக்காம தப்பை என் மேலே வச்சுக்கிட்டு அவன் எனக்கு களவாணி பட்டம் சுட்டினதும் அவன் என்னை திருட்டு பட்டம் சொன்னதும் இயற்கை தான். யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை நீ எப்படி ஆட்டையை போடலாம், இந்த ஐடியா வந்து உனக்கு யார் கொடுத்தது? அன்றைக்கே என்கிட்ட அவள் கேட்டா, சுமி நீ ஏன் அப்படி பண்ண மாட்டியே, ஏன் உன் காசை தான் உன் கட்டப்பை கருப்பிக்கும் அவள் கவட்டக்குள்ளேயும் போட்டு தள்ளுற, போயிட்டு போகுதுன்னு விட்டாச்சு. எனக்கு வந்த வருமானத்தையும் அதையும் நீ வந்து கொண்டுட்டு போய் எனக்கு 30 37 வந்தால் அதில் 20 கொடுத்துட்டு 17 நீ சுருட்ட பார்த்தவன் தானே. இது கேட்குறது நியாயமான கேள்வி தானே. அப்போ அவங்கக்கிட்ட காசு இல்லை, அந்த ரூபா எவ்வளோ நாளைக்கு வரும்? நம்மளுக்கே லட்சக்கணக்கில் வரும்போதே இஎம்ஐ கட்டுறோம், இதை ஜாமான் வீட்டுக்கு வாங்குகிறோம், குடிக்கிறோம், கறிமீன் வாங்கி திங்கிறோம், இதிலே காலி ஆகிடுது நம்ம 2 பேருக்கு. இவ்வளோத்துக்கும் பசங்க வர்றது எப்போ ஒருக்கா வர்றானுங்க, வாரத்துக்கு ஒருக்காவோ மாதத்துக்கு ஒருக்காவோ லீவு, ஏதாவது ஒரு இந்த சுதந்திர தினம் இந்த மாதிரி தீபாவளி பொங்கல் தான் லீவுக்கு வர்றாங்க. மீதி நாள் பூரா வீட்டில் யார் இருக்கா? நம்ம 2 பேர் தானே இருக்கோம். நம்ம 2 பேருக்கே தேவைகள் பத்த மாட்டேங்குது. இஎம்ஐக்கு கட்டணும், வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜுக்கு கட்டணும், காருக்கு கட்டணும், ஏலச்சீட்டு கட்டணும், நகைச்சீட்டு கட்டணும்னு சொல்லி நீ எல்லா காசும் வந்து வர்ற காசை பூரா அந்த வகையில் செலவு பண்ண போயிறியே. ஒரு பொம்பளைக்கு நம்மளுக்கு லட்சக்கணக்கில் வந்தே நம்மளுக்கு பத்தலையே. ஒரு பொம்பளைக்கு 37,000 ரூபா அது எப்படி பத்தும்? ஒரு மாதத்துக்கு எல்லாத்துக்கும் அவள் தான் பார்க்கணும். பெரிய பையன் அவன் தனி குடித்தனம் போயிட்டான். சின்னவனுக்கு சமைச்சு போடுறதுலேருந்து பேரை வந்ததுக்கப்புறம் அவனுக்கு எதாவது வாங்கி கொடுக்குறதுலேருந்து வீட்டுக்கு கரண்ட்டு பில்லுலேருந்து ஃபோன் பில்லு நான் கட்டிடுறேன். மற்றபடி எல்லா செலவுமே வந்து சுமி தானே பார்க்குறா. எல்லாமே அவள் தலையில் தானே. இதே யார் பார்க்கணும் அந்த வீட்டில்? ஒரு குடும்பத் தலைவனை நான் தான் உட்காந்து எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய இடத்துல விட்டுட்டு நான் வந்து வப்பாட்டியே கதி கூத்தியாவே கதின்னு சொல்லி நான் வந்துட்டேன். அப்போ குடும்பத்தோடைய சுமையை சுமக்கிறவங்களுக்காவது காசை நான் முழுசாக கொடுத்துருக்கணுமா இல்லையா? நான் தானே அதில் தவறு பண்ணேன். அப்போ இன்றைக்கி பழைய சோறு திங்கிறாங்கன்னா அதுவும் நாடகங்கிற, அதையும் போலிங்கிற. நான் இனிமேல் ஒரு முடிவு எடுத்திருக்கேங்க. இந்த முடிவுக்கு வந்து சூர்யா வந்து அப்ஜெக்ஷன் சொன்னாலும் சரி தான், இல்லை வந்து என் கூட வாழாமல் போனாலும் சரி தான், இல்லை எனக்கு இவளுக்கு வந்து இதனால் பஞ்சாயத்து வந்து நாங்கள் 2 பேரும் மண்டையை உடைச்சி மாவிளக்கு போட்டுக்கிட்டாலும் சரி தான். நான் இப்போ நான் எடுக்க போகிற முடிவை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது வந்து சுமிக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா நேற்று நைட்டு நான் உட்காந்து யோசித்த முடிவு. இந்த முடிவு நான் சொல்ல போகிற முடிவில் தான் என் குடும்பத்தோட வாழ்க்கை, என் குடும்பத்தோட சேஃப்டி, என் குடும்பத்தோட மகிழ்ச்சி, என் பிள்ளைங்க என் பொண்டாட்டியோடைய அந்த சந்தோஷமே அடங்கியிருக்கு. அதாவது என்னென்னா, நான் தான் போகலை, இப்போ வரைக்கும் வீட்டுக்கு நான் போகலை, எதுவும் நான் செய்யலை, பண உதவியும் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன், அதுவும் நான் பண்ணலை. ஆக இப்போ நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, இந்த ஸ்விக்கி சொமோட்டோ இந்த மாதிரி வந்து ரேபிட்டோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அவங்ககிட்ட சொல்லி ஸ்விக்கி சொமோட்டோட்ட கொடுக்க முடியாது. இல்லை இன்னும் ரேபிட்டோவில் இல்லையா, எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஆட்டோக்காரவங்க யாராவது ஒரு ஆளை பார்த்து இங்கே அவங்களுக்கு என்னென்ன ஜாமான் வேணும்னு சொல்லி சுமிக்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் அனுப்ப சொல்ல போகிறேன். உனக்கு என்னென்ன வேணும், காய்கறி வேணுமா, கறி வேணுமா, மீன் வேணுமா, மட்டன் வேணுமா, அரிசி பருப்பு வேணுமா, இல்லை பால் பாக்கெட்லேருந்து முட்டையிலேருந்து செவரட்டிலேருந்து என்ன வேணும், இல்லை வீட்டு உபயோக பொருட்கள் வேணுமா, எதாக இருந்தாலும் எனக்கு லிஸ்ட்டு போட்டு வாட்ஸ்அப்பில் நாள் அனுப்பு. நான் போய் எங்கள் ஏரியாவில் இருக்கிற மார்க்கெட்டில் அன்னன்னைக்கு போய் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை வாங்கி, தினம் கூட வேணாம், வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ, புதன் ஞாயிறு 2 நாள் வச்சுக்கிடுவோம், இவங்களுக்காக 2 நாள் நான் ஒதுக்க போகிறேன். ஒதுக்கி போய் ஜாமானை வாங்கி நான் போகிறதில்ல. நான் போனால் தானே நீ குற்றங்கிற. நீ போனால் அங்கே வந்து அவள் உன்னை மதிக்க மாட்டேங்கிறா, உனக்கு காப்பி போட்டு தர மாட்டேங்கிறா, தண்ணியில் கொடுக்க மாட்டேங்கிறா, சுகையில் பேச்சை கேட்டுக்கிட்டு வீடியோவில் வந்து நிற்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி தானே நீ ஃபீல் பண்ணுற. நீயே போக வேணாம். நான் சொல்கிறேன், எனக்கு நான் சொல்லிக்கிறேன், நானே போகலை. இனிமேல் அவங்களுக்கு வேண்டிய ஜாமானை ஒரு வண்டியை வந்து வாடகைக்கு பிடிச்சி எல்லாத்தையும் வாங்கி அட்டைப்பெட்டியில் போட்டு பேக் பண்ணி அதை ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா ஒட்டி வாரத்துக்கு 2 முறை
நான் கண்டிப்பான முறையில் அவங்களுடைய தேவைகளை நான் நிவர்த்தி அடைய வைக்க போகிறேன், பூர்த்தி செய்ய போகிறேன். இது காரணம் என்ன தெரியுமா? பழைய சோறு நான் ஒன்று சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாதீங்க. இதனால் எனக்கு வந்து யார் வந்து என்னை வந்து தடுத்து நிறுத்தினாலும் நிறுத்த முடியாது என்னைய. காரணம் என்ன தெரியுமா? என் குடும்பத்துக்கு தான் நான் செய்கிறேன். உன் குடும்பத்துக்கு நீ இது வரைக்கும் செய்கிறியே, நான் ஏதாவது ஊடால கேள்வி கேட்குறேன்னா? காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணுங்கிற கட்டுறேன், திடீர்னு கையில் காசே இல்லை, திடீர்னு அந்த அன்றைக்கி 22,000 ரூபா கட்டணும்ட்டாங்க, டக்குன்னு போய் கட்டுனேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்கூலுக்கு வந்து இது காலேஜுக்கு வந்து மெஸ்ஸு ஃபீஸு கேட்டாங்க. ஏன்னா அங்கே இலவசமாக சாப்பாடு போட மாட்டாங்கல்ல, டெய்லி அவன் சாப்பிட்ற சாப்பாடுக்கு அதுக்கு பணம் போடணும். அதையும் வந்து கேட்ட, அதையும் நீயே கட்டிக்கிற. அதுக்கப்புறம் இங்கிட்டு வர்ற கோகுலுக்கு அங்கேருந்து ஹாஸ்டலில் கூப்பிட்றாங்க, அவன் டூர் போகணுங்கிறான், உடனே அவனுக்கு காசு. ஷூ வாங்கணுங்கிறான், உடனே 1500 2000 ஷர்ட் வாங்கணுங்கிறான். சாப்பாடு செலவு எல்லாத்துக்கும் டக்கு 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 டக்குன்னு போட்டு கரெக்டாக பிள்ளைகளும் நோவக்கூடாது, நீயும் அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை காட்டாமே வளர்க்குற. இதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும், என் பிள்ளைகளுக்கும் இருக்கும், என் பேரனுக்கும் இருக்கும். அவங்களும் எத்தனை நாளைக்கு தான் எதுவுமே இல்லாமல். ஏங்க இதே வந்து ஸ்டேஷனில் என்ன சொல்லி விட்டாங்க, கொஞ்சம் யோசித்து பின்னால் போங்களேன், ரிவைண்ட் பண்ணி பாருங்களேன். அதாவது மாதம் உன்னால் வந்து எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. ஐயா, என்னால் நான் வர்ற வருமானம் எனக்கு என் மருத்துவ செலவுக்கும், எனக்கு உடம்புக்கு மாத்திரை மருந்து வாங்குறதுக்கும், எனக்கு வந்து முடியாமல் போனால் பார்த்துக்கிறதுக்கும், இது போய் எனக்குன்னு சொல்லி சில தேவைகள் இருக்குங்க. இங்கே டியூலாம் நிறையா ஓடிக்கிட்டு இருக்குது, அதுக்கு நான் பணத்தை கட்டிக்கிட்டு என் குடும்பத்தை பார்க்குறதுக்கு என்னால் முடியலைங்கய்யா, இருக்கிற காசே எனக்கு சரியாக போகுதுன்னு. சரி, உன்னால் எவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நானாக தான் கமிட்மெண்ட் கொடுத்தேன். 10,000 ரூபா தர்றேன்னு சொன்னேன். இப்போ வரைக்கும் அந்த 10,000 ரூபாயை நான் கொடுத்துருக்கேனா? கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். எல்லா காசையுமே வந்து தனக்கே வேணும், தாவாயிலேயே போட்டுக்கிறணும், எல்லாமே தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி நினச்சா அப்போ அடுத்தவங்களுக்கு வாய் வயிறு இல்லையா? எல்லாத்தையும் அபகரித்த, வாழ்க்கையை அபகரிச்சுக்கிட்ட, என்னையை அபகரிச்சுக்கிட்ட, என் குடும்பத்தோட என்னை ஒட்ட விடாமல் பிரிச்சுட்ட, எல்லா வகையிலையும் என்னை வந்து தனிமரமாக்கிட்ட. நாளைக்கு நான் இறந்தா கூட நீ என்னை தூக்கி போடுவியா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. சூர்யாவை சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவன் என்னை தூக்கி போடுவாளாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம எதை நம்பி வாழ்கிறோம்? மௌத்தை நம்பியே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அதாவது இறப்பை நம்பி, மௌத்துனா எங்கள் இதில் வந்து இஸ்லாத்தில் இறப்புன்னு அர்த்தம். மௌத்தை நம்பி தான் நம்மளுடைய கியாமத்து நாளுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். அதை நம்பி தான் நம்ம வாழ்க்கையே போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இருக்கிற நாள்லையாவது நம்ம சில நன்மைகளை செய்யணும்ல. நாளைக்கு எனக்கு இந்த இம்மை மறுமை சொர்க்கம் நரகம் இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை 90%. ஆனால் 10% நம்பிக்கை இருக்குது. அந்த 10% என்ன? நம்ம இப்போ இருக்கிற இப்போ வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாழ்க்கை, மனித வாழ்க்கை, பூமியில் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் ஒரு 10 பேருக்காவது நல்லது பண்ணணும். நான் 10 பேருக்கு நல்லது பண்ணுறவன் கிடையாது, எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டேன், நான் ஒரு கஞ்ச பிசினாரி. ஆனால் என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல. நாளைக்கு நான் வந்து இறந்துடுறேன், நான் அங்கே போகிறேன், இறைவன்கிட்ட போகிறேன், இறைவன் என்கிட்ட கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு அங்கே என்ன கிடைக்கும்? எண்ணெய் கிணறுல போட்டு என்னை வறுத்து எடுப்பாங்க, சவுக்கடி கிடைக்கும். நீ என்ன பண்ண, உன் குடும்பத்தை நீ என்ன பார்த்த? உன் வாழ்க்கையில் நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க, அதெல்லாம் அப்போல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். நீ பண்ணுற பாவத்துக்கு அல்லாஹ் வந்து உனக்கு வந்து தகுந்த கூலியை கொடுப்பேன், உனக்கு நரகத்தை கொடுப்பேன் அப்படிலாம் கமெண்ட் போடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காத மாதிரி அப்படியே போய்கிட்டே இருப்பேன் முந்தி. ஆனால் இப்போ யோசிக்கிறேன், வயசாக யோசிக்கிறேன், ஆமாம்ல, நம்ம குடும்பத்துக்காக என்ன பண்ணோம்? நாளைக்கு நம்ம இங்கேருந்து போகிறோம், நம்ம உடம்பு வந்து மண்ணுக்குள்ளே போயிடும். அது ஆனால் நம்மளுடைய உயிர் வந்து ஆன்மா வந்து அந்தரத்தில் தொங்கக்கூடாது, வானத்துக்கும் போகாமல் பூமியிலையும் வந்து சுத்தாமல் ஆவியாகவும் அலையாமல். ஆவியாக தான் அலையணும். நரகம், அதாவது நல்லது பண்ணாமல் குடும்பத்தை காப்பாற்றாமல் நடுத்தருவில் விட்டவனுக்கு பூரா கடைசி காலத்தில் என்ன கிடைக்கும்? நரகம்தான் கிடைக்கும். அப்படி ஒரு நரக வாழ்க்கையை நம்ம வாழணுமா? நம்ம நல்லா இருக்கும்போதே ஒரு நல்லது செஞ்சு வச்சோம் நம்ம குடும்பத்துக்கு. நான் சேஃப்டி பண்ணினது உண்மை தான். என் குடும்பத்துக்கு என்னுடைய மோட்டர் சைக்கிள் வியாபாரம் பார்க்கும் பொழுது, ஆட்டோ கன்சல்ட்டிங்காக இருக்கும் பொழுது சில நல்ல விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்பையும் வந்து இதை மாதிரி வந்து ஒரு வப்பாட்டி கூத்தியான்னு சொல்லி யாராவது என் வாழ்க்கையில் நுழைஞ்சிருந்தா இந்நேரம் நான் அதுவுமே என்னால் சேர்த்துருக்க முடியாது. அதுலேயும் கஷ்டப்பட்டு கஞ்சியை குடிச்சு, இப்போ எப்படி கஞ்சி குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுமி வந்து காசை சேர்க்குதோ, நகை நட்டு வாங்கி, இதே மாதிரி தான் அப்பையும் எனக்கு தெரிஞ்சும் தெரியாமல் என் பாக்கெட்டில் இருக்கிறதுல 2000 3000 5000 எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நாங்கள் அந்த செங்கலும் சிமெண்ட்டையும் போட்டு அந்த வீடை கட்டினோம். அதுலேயுமே சில எச்சக்கலை நாதாரிகள் உள்ளே வந்து பூந்துக்கிட்டு, நான் சிங்கப்பூர் போன காசில் தான் நீ வீடை கட்டினேன், நான் கொடுத்த காசில் தான் நீ இஎம்ஐ கட்டினேன் அப்படின்னு சொல்லி நாக்கில் எப்படி சொல்கிறது, நான் கூசாமல் பேசிக்கிட்டு நான் நரம்பில்லாத நாக்கு பேசுதுங்க. அதை பற்றிலாம் நாங்கள் கண்டுக்கிறல. அந்த நேரத்தில்
என்னுடைய ஆட்டோ கன்சல்டிங்காக இருக்கும்போது என் குடும்பத்துக்கு ஒரு நல்லது செஞ்சு வைக்க போய் தான் இன்றைக்கி அதோடைய பிரதிபலனை அவங்க அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாடகை பிரச்சனை இல்லாமல் போச்சு இல்லைங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு வீடு பிடிச்சி ஒரு வாடகைக்கு ஒருத்தவங்க ஒரு குடும்பம் இருக்கணும்னா 10,000 ரூபாய்க்கு கீழே வாடகை கிடையாது. கரண்ட்டு பில்லு எல்லாம் கூட்டி பாருங்கள். இதே சுமினால் சமாளிக்க முடியுமா? நான் இப்படி என் குடும்பத்தை விட்டுட்டு நான் தனியாக வந்திருக்க முடியுமா? அதுவே தனியாக வாடகைன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபா கொடுக்கணும்ல. அப்படி யோசிச்சாவது என் குடும்பத்துக்கு நான் என் யூடியூப் வருமானத்துலேருந்து ஒரு 10 ரூபா கொடுக்கலாம்ல. ஆனால் இப்போ வரைக்கும் நான் கொடுக்கலங்க. என் குடும்பத்துக்குன்னு சொல்லி நான் நயா பைசா இப்போ செய்யலை. பிரிவுங்கிறது ஆனது தான். எதனால் காரணம் அது உங்களுக்கே தெரியும். இந்த சுகைலுங்கிறவன் ஊடால வந்தான். சுமி என் மேலே இருந்த அந்த முழு கான்சன்ட்ரேட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மறந்து இன்றைக்கி முழுசாகவே என்னை விட்டு விலகிட்டாங்க. அவளுக்கு எப்போ பார்த்தாலும் உயிர் மூச்சு ஃபுல்லாகவே சுகைல் என்னவன் மன்னவன் தென்னவன் அப்படியே அவள் வாழ்க்கை போயிடுச்சு. ஆனால் என்னை நினச்சி பார்க்காம இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவங்க மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே புழுங்கி அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. எப்படி வாழ்ந்த வாழ்க்கை, பழைய வாழ்க்கையெல்லாம் அவங்க நினச்சி பார்க்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நினைப்பாங்க. உள் மனசுக்கு தோணும். கண்டிப்பான முறையில் அவங்க என்னை நினச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி எல்லாமே போயிருச்சே. இன்றைக்கி பாருங்கள், பேரன் கூடையும் பிள்ளைய கூடையும் கொஞ்சி குழாவி பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு இருக்க வேண்டிய ஆள் இந்த மனுஷன் இப்படி குற்றாலத்தில் போய் 4 நாளாக படுத்தா படுக்கையாக கிடக்கிறானே, போதையை போட்டுட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இப்படி இருக்கானே, இது என்ன வாழ்க்கை இருந்தாலும் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி சுமிக்கு தோணாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தோணும். 4 நாள் ஆச்சு. இப்போ ஒரு ஃபோன் கிடையாது. ஏன்னா ஃபோன் நான் பண்ணலை, எல்லாத்தையும் தூக்கி பிளாக் போட்டு வச்சுருக்கேன். எல்லா நம்பரையும் பிளாக் பண்ணால் அப்புறம் எப்படி அவங்க என்னை தொடர்பு கொள்வாங்க? இந்த முந்தா நாளைக்கு நாள் ஏதோ ஒரு அச்சு எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா அவங்கள்ட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அடித்து சொன்னான். நானும் வேகமாக எடுத்து ஏதோ சொல்ல வர்றாளாக்குன்னு சொல்லி ஆர்வத்தோடு ஃபோன் அடிக்கிறேன். ஃபுல் ட்ரிங்கு போகுதுங்க, எடுக்கவே இல்லைங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண சொல்கிறீங்க? அவளுக்கா திடீர்னு ஒரு நல்ல மூடு வந்தால் என்கிட்ட பேசுகிறா, இல்லையா பேச மாட்டேங்கிறா. திடீர்னு ஏதோ ஒன்று சரி பிள்ளை பேர் இருக்கிறதுனால எதையுமே ஒரு தவறான முடிவுக்கு போகாமல் வீட்டோடு இருக்கிறா, குடும்பத்தை பார்த்துக்கணும். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்குங்க நான் ஒன்று சொல்லவா, என்னையை விட சுமி 1000 மடங்கு பெட்டர் தான். நான் தான் குடும்பம் பிள்ளைங்கிறதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் அவள் எங்கே இருந்தாலும் கட்டின புருஷன் தான் கூட இல்லைன்னாலும் பெத்த பிள்ளைகளுக்காக அவள் வாழ்க்கையை நடத்திட்டு போகிறாள்ல. இனிமேல் நம்மளுக்கு என்ன தேவை? வாழ்க்கையில் எல்லாம் முடிச்சு போச்சு. 3 பிள்ளையை பெற்றுட்டோம், பேரன் பார்த்துட்டோம். என்ன தான் இருந்தாலும் அவனை ஒரு ஆண் நண்பனா ஒரு ஓரத்தில் ஒரு ஏதோ என்னால் கிடைக்காத ஒரு அன்பை எவனோ ஒருத்தன் கொடுக்குறான்னு சொல்லி அதுக்காக பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல. அந்த வகையில் அவங்க நினைக்கும் போது எனக்கு பெருமையாக தான் இருக்குது. சில பேர் இதை பார்த்துட்டு பெருமூச்சு விடுவாங்க. அப்படியே பொண்டாட்டி புராணம் பாடுனா இவனுக்கு என்ன பாடிக்கிட்டே இருப்பான்னு. என்ன பாடி முடிச்சிட்டியா போனால் என்ன அர்த்தம்? இங்கே பாரு, இந்த வார்த்தைகள் நான் பேசுகிறது பூரா என் உள்ளத்துலேருந்து வர்ற வார்த்தைகள். மொட்டை மாடியில் நீ போய் உட்காரு, உடனே சொல்லுவேன் உன் தேவைகள்லாம் முடிச்சு போச்சு, அதனால் கிளம்புற அன்னைக்கு உன் குடும்ப புராணம் பாடுறியாம்ப. இப்போயும் சொல்கிறேன் கேட்டுக்க, என் குடும்பத்தோடு நான் குற்றாலம் வரத்தான் போகிறேன். உன்னால் என்ன பிடுங்க முடியுமோ நீ பிடுங்கி பாரு. பிடுங்குவ நீ பார்த்துக்குருவோமா? நீ மாத்திரம் எவ்வளோ கரெக்டாக இருக்க உன் குடும்பம் பிள்ளைய குட்டிங்கன்னு எல்லா காசையும் உன் குடும்பத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு பிள்ளை குட்டிகளுக்கு செலவு பண்ணி நீ மாத்திரம் இருக்கணும், ராஜபோக வாழ்க்கை வாழணும். என் குடும்பம் என்ன நடுத்தருவில் கிடக்குதா? அவள் பழைய சோறு தின்னது தான். அவளுக்கு நான் போய் எல்லாமே இந்த இதில் ஆர்டர் போட்டு ரேபிட்டோவில் பாக்கெட்டு போட்டு பலசரக்கு ஜாமான்லேருந்து வீட்டுக்கு உண்டான பொருட்கள்லேருந்து எல்லாம் வாங்கி கொடுக்க போகிறது நிஜம்தான். நான் சும்மா வீடியோக்காக பேசுகிறேன்னு நீ நினைக்காத. என் உள் மனசுலேருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதை செய்யத்தான் போகிறேன், செஞ்சு காட்டுறேன். நீ என்னத்தை பிடுங்குறங்கிறதை நானும் பார்க்குறேன். ஏங்க ஒரு மனுஷனுக்கு சரி ரைட்டுங்க, ஏதோ ஒரு இது தேவை தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக 24 மணி நேரமும் மூழ்கியே கிடக்கிறது தவறுங்க. எனக்கா ஒரு புத்தி வரும், அது ஒரு நாள்லேயும் வரலாம், ஒரு வருஷத்துலேயும் வரலாம், 7 வருஷம் கழிச்சும் வரலாம். இப்போ 7 வருஷமாக நான் கண்மூடித்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இனிமேல் அப்படி நான் வாழ மாட்டேன். இனி எனக்காக வாழ்கிறத விட என் குடும்பத்தை நினச்சி வாழுவேன். நான் என் குடும்பம் எனக்கு என்ன துரோகம் பண்ணுச்சு? நான் தான் என் குடும்பத்துக்கு அதிகபட்ச துரோகங்களை பண்ணிட்டேன், இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பேரை இது வரைக்கும் அங்கே கேட்காம இருந்திருப்பானாங்க. லாலா எப்போம்மா வருவார், அத்தம்மா கொஞ்சம் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்காம இருந்திருப்பானா? இல்லை எனக்காக அவன் ஒரு சொட்டு கண்ணீர் விடாமல் இருந்திருப்பானா? இல்லை ஏன் பிள்ளை அதை நினச்சி அழுகாமல் இருந்திருப்பானா? நம்ம தகப்பே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க மாட்டேங்கிறாரு, நம்மளுக்கு கடை வச்சு தரேன்டாரு. ஏங்க ஒரு செல்ஃபோனுங்க,
ஏங்க இவன் 2 செல்ஃபோனை அடித்து நொறுக்கியிருக்காங்க. பப்ஜி கேம் விளாட்றேன்னு சொல்லி ஒரு செல்லு V41, இன்னொன்று V51, 2 ஃபோனை அடித்து நொறுக்கி தள்ளிட்டேன். புது ஃபோனை அடுத்து வாங்கி கொடுத்துட்டான் காலேஜ் போகும்போது. இப்போ அடுத்து என்ன பிட்ட போடுறா, அவன் ஆப்பிள் 17 ப்ரோ கேட்டான், அதெல்லாம் நான் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறாளே. அப்போ உன் மனசுக்குள்ளே உள்ள எண்ணம் இருக்குல்ல, ஆப்பிள் 17 ப்ரோ வாங்கி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதையும் வாங்கி கொடு, அதையும் அடித்து நொறுக்குவேன். ஆனால் ஏன் பெத்த பிள்ளைக்கு ஸ்பீக்கர் போட்டு பேசினா தான் கேட்குதான். அந்த வயர் உள்ளுக்குள்ளே அந்த இதில் உள்ளதெல்லாம் போயிடுச்சு போல், ஹெட்ஃபோனில் உள்ளதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் வாங்குகிற வருமானம் எவ்வளோ வந்துட போகுது அவனுக்கு மாதம் அவன் பார்க்குற வேலைக்கு. ஒரு குடும்பத் தலைவனா, ஒரு அப்பாவா, ஒரு பெத்த பிள்ளைக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குறதுக்கு என்னால் முடியலை. ஒரு படித்து முடித்து ஒரு வேலைக்கு போகிற பையலுக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறதுக்கு என்னால் முடியலை. ஆனால் வீட்டில் சும்மா உட்காந்து பப்ஜி கேம் விளாண்டு 2 செல்லை சுக்கா நொறுக்கினவனுக்கு ஐஃபோன் ஆப்பிள் ப்ரோவா நான் கேட்குறேன். எல்லாமே என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எதையுமே வெளியே காட்டாமல் அப்படியே எரிமலை மாதிரி உள்ளுக்குள்ளே நெஞ்சம் குமுறிக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் அடக்கி வச்சு எனக்குள்ளே உள்ள வேதனை, அழுக, துக்கம், துயரம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் முன்னால் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் உண்மை. மனசளவில் ரொம்ப நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இதுக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கம்மா. எது வெளியே போகும்போது தான் எந்திரிச்சு என்ன பேசிக்கிட்டே உட்காந்து கண்ணீரை காணாமா வெந்நீரை காணாமாங்கிற. உனக்கு என்ன தெரியும் என் வேதனை? உட்காந்துக்கிட்டு அப்படியே கண்ணீரை காணாங்கிற. நீ உட்காந்து அழு ஒரு நாளைக்கு. இதே மாதிரி நான் பண்ணுறேன் உனக்கு. அப்போ எப்படி இருக்கும்? ஊருக்கு கிளம்புறப்ப வந்தால் உனக்கு என்ன? எப்போ வேணாலும் வரும், எப்போ வேணாலும் எனக்குள்ள அந்த இது வரும், பாசம் வரும். வரும்போது அதை என்னை கொட்ட விட்டுறணும். நக்கல் பண்ணிக்கிட்டு என்ன கண்ணீரை காணா வெந்நீரை காணா. இதே மாதிரி நானும் உன்னை நக்கல் பண்ணுவேன். அன்னைக்கு நீ தாங்க மாட்ட, சரியா? என்னது உன்னைய கண்ணீர் விட வைக்கவா? நான் ஒரு நிமிஷம் ஆகாது உன்னையெல்லாம் கண்ணீர் விட வைக்கணும்னா. வேணான்ட்டு போய்கிட்டு இருக்கேன். யார் தேவையே கிடையாது. என்ன நீ ஒருத்தி தான் உலகத்துலேயே அதிசயமாக இருக்கியா? வேறு ஆளே கிடையாதா? என் குடும்பத்தோடு நான் போவேன். அப்போ என்ன பண்ணுவேன்? போயிட்டு காட்டுறேன் இரு, உனக்கெல்லாம் எண்டு கார்டு போடுறேன். அதெல்லாம் பண்ணாமல் இருக்கேங்கிற திமிரில் தானே உட்காந்துக்கிட்டு நான் அழுக போகிறப்ப வந்துக்கிட்டு இதெல்லாம் நாடகம் போடுற. என்ன கண்ணீரை காணங்கிற? கண்ணீர் வரும். உன் கண்ணில் கண்ணீரை வர வச்சுட்டு என் கண்ணில் கண்ணீர் வரும். நீ அழுவ, உன்னை அழ வைப்பேன். அது ரொம்ப நாள் கிடையாது, ரைட்டா? யாரால? அப்படியா? என்னை அப்படி பேசுனேன்னா அப்புறம் நான் திருப்பி பதிலுக்கு நான் பேசுவேன். உங்கள் ஆத்தா நாளைக்கு கூட முடியாது, சரியா? வேணாம், நான் நல்லா கேட்டு விட்டுருவேன். மரியாதை கெட்டு போயிடும். ஆளை பாரு. அடுத்தவனுடைய ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிறாத ஜென்மெல்லாம் நீலாம் ஒரு ஜென்மமா? ஜடமா நீ? ஃபீல் பண்றவனுக்கு உனக்கு என்ன 3 நாளா மூதேவை எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஊருக்கு போறப்ப என்ன ஃபீலிங் வருது? ஃபீலிங் பண்ற மூஞ்சிய பாரு. அதாவது அவ தெரியாம முட்டை வாங்கி திங்கிறவன் அது தின்னுட்டு விடிய விடிய நடந்து திருச்சி அப்பா. கரு முட்டை வாங்கி திங்கிறேன், எதையோ திங்கிறேன், உனக்கு என்ன? நான் என் குடும்பத்தை பற்றி பேசும்போது கேலி பண்ணுற மாதிரி, கிண்டல் பண்ணுற மாதிரி அப்படியே என்ன ஃபீலிங்குங்கிற. அழுக வரமாட்டேங்குது, ஏன் வராத அழுக வர வைக்கிறேங்கிற. இப்போ எனக்கு வந்த அளவு கூட நின்றுச்சு. தேவையில்லாமல் நீ பண்ண நக்கல்னால எனக்கு உன் மேலே ஆத்திரமும் கோபமும் தான் வருது. தேவையில்லாமல் நீ சீண்டாத, அவ்வளோதான் சொல்லுவேன். நான் ஒரு அளவு தான் பார்ப்பேன். எல்லாருக்கும் தானே உன்னை மாதிரி வாய் இருக்குது. எல்லோரும் உன்னை மாதிரி தானே சாப்பிடணும். என் குடும்பம் அங்கே பழைய சோர்த்திங்கன்னு நீ உட்காந்து பாதி அம்புட்டே அள்ளி கீழே போடுறாடா, குப்பைக்கு போகுதுடா. முந்தானா 3 நாளாக பார்க்குறேன். வாங்குறத பூரா கொஞ்சோன்னு இப்படி திங்கிறது நல்லா இல்லை. இதெல்லாம் ஒரு குத்தாலத்தில் அப்புறம் திங்கிறவங்களாம் மனுஷன் கிடையாத? இவன் மத்திர ஓவியம்மா நான் கேட்குறேன். நல்லா இழுப்பூரில் உட்காந்துக்கிட்டு ஒரு அதை என்ன சொல்கிறது, பழைய சோத்தை ஆத்தாள் மகளமாக 3 நாளாக புளிஞ்சு வச்சு சுடுதண்ணி ஊற்றி தின்னவளுங்க. இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, பிரியாணியை தூக்கி அங்கே கூடு. பீஸா பர்கர்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? அதை எழுத்து கூட்டி படிக்க தெரியுமா? எச்சக்கலை. எதுக்கு? நாங்களாம் வெங்காய தோசை தின்னவங்க தான். பழைய மாவாக கூட இருந்தாலும் புளிச்சு போனதாக கூட இருந்தால் கூட அதில் ரவையை போட்டு ஊற வச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு தோசை ஊற்றி தின்னவங்க தான். நான் பெருமை இது பண்ணிக்கிறவே மாட்டேன், பெருமை பீத்த மாட்டேன். ஆனால் உன்னைய மாதிரி கிடையாது. பீஸா அப்படியே லப்பர் மாதிரி அப்படியே இழுக்கணும். இழுத்து திங்க, அதுவும் ஓசியில் சொந்த காசில் கூட வாங்கி திங்கிறது இல்லை. எல்லாமே இலவசம். நான் முதற்கொண்டு இலவசம். நான்லாம் உன் கதையை அவுத்து விட்டேன்னு வைவேன், நாரி போயிடும். வேணான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். மரியாதை கெட்டு போயிடும்.
உனக்கு ஒரு காலம் வந்தால் எங்களுக்கு ஒரு காலம் வராதா? நீ மாத்திரம் இந்த என்னை பிளாக்மெயில் பண்ணாமல், இந்த அபா கபா நாடகம் போடாமல், இந்த மாதிரி தேன் மிட்டாய் திங்காமல் நீ மாத்திரம் இரு. அடுத்து உன்னை நான் என்ன பண்ணுறேங்கிறத பார்ப்போமா? நீ இதில் எதுவுமே நீ பண்ண மாட்டேன், நீ போனால் உன்னை அப்படியே விட்டுருவேன் மாத்திரம் சொல்லிடு. உனக்காக என்ன பண்ணேன்? எனக்காக தான் இது பூரா பண்ணேன். இதெல்லாம் பண்ணி தான் நீ பிளாக்மெயில் பண்ணி உட்கார வச்சிருக்க. அப்புறம் போனவொன்னே கழுத்து, அதாவது கட்டில் காலில் போடுறது, தூக்கு போட்டால் எல்லோரும் இப்போ பேனில் போடுவாங்க. இவ கட்டில் காலில் தூக்கி போட்டுக்கிட்டு கழுத்தில் சாலை போட்டுட்டு அவா அவா அவவா 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 அவா அவா அவவா அவவா அவா வாங்கிறது உன்னைய தெரியாத? ஏன்னா உன் வண்டவாளத்தெல்லாம் அவுத்து விட்டேன்னு வைவேன், நாரி நசநசத்து போயிடும். நீ கிளம்புடி, காற்று வரட்டும். நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்ணுறது? போ, இடத்த காலிப்படு, ஆளைப்பாரு. நல்லா தலாணி உர மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, ஆளும் மண்டையும் நடையவும் பாரு. தலாணிக்கு உரதச்சு போட்டால் அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கு பாரு மூதேவி. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கேருந்து கிடந்துச்சா? என் தலையெழுத்து. ஓகே மக்களே, பாய்.